ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 10ാമത് ശ്ലോകം. പതിനാറ് അക്ഷരങ്ങളോടുകൂടിന 2 നാമങ്ങളാക്കും இந்த ஸ்லோகத்தில் உள்ளது. 25வது நாமமும் 26வது நாமமும். शुद्ध विद्यांगुरागार द्विज पंक्ति द्वयोज्वला कर्पूर वीडिगा मोद समागर्ष दिगंधरा. ദേവിയോട് കന്നത്തെയും ഉദടേയും എല്ലാം വർണ്ണിച്ചതുക്കപ്പുറം இந்த ஸ்லோகத்திலே தேவியோடு அழகான பல்வரிசையையும் தேவி போட்டுக்கிற தாம்பூலத்தையுமாக்கும் வர்ணிக்கப்படுறது. இருபத்தி 5வது நாமம். शुद्ध विद्यांगुरागार द्विज पंक्ति द्वयोज्वला. பதம் பிரிக்கக்கூடாது நாமங்களை. இருந்தாலும் என்னவாக்கும் அங்க சொல்லியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தவறில்லாம சொல்லறதுக்காயிட்டு நம்ம பார்க்கிறோம். சுத்த வித்யா அங்குர ஆகார திஜ பங்கி துவயோஜ்வலா. சகஸ்ரநாமத்தோடு இந்த நாமங்களெல்லாம் சொல்லறத பதத்தை பிரிக்கப்படாது. இருந்தாலும் தவறில்லாம சொல்லறதுக்காக அதை என்னவாக்கும் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அவ்வளவுதான். தூய்மையான ஆத்தியாத்மிக ஞானத்தோடு ஆரம்பத்தை குறிக்கிற அங்குரம். அங்குரம் சொன்னா மொட்டு. பூக்களோடு மொட்டு. அப்படி இல்லைன்னா தானியங்களை குளிச்சு போட்டானா அந்த செடி அப்படி முளைச்சு வரத்த உண்டாகிற அந்த அங்குரம். அந்த மாதிரி இருக்கிற 2 வரிசையில நிக்கிற அழகான பல்லுகளோடு கூடின லலிதா பரமேஸ்வரி. பல்லுகளை த்விஜ பங்கி அப்படின்னாக்கும் சொல்லப்பட்டிருக்கு. 2 தடவை ஜென்மங்கள் இருக்கிறதுனாலேயாக்கும் அப்படி சொன்னது. ஒரு குழந்தை ஜெனிச்சு சிசு பிராயத்தில் இருக்கிற பல்லுகள் அதுக்கப்புறமா கொழிஞ்சு போறது, மறுபடியும் புதிய பல்லுகள் சக்தியோடு கூடி பல்லுகள் முளைச்சு வர்றது. அதனாலேயாக்கும் திஜ பங்கி அப்படின்னு சொன்னது. சுத்த வித்யை அப்படின்னு சொல்றது கலர்ப்பில்லாத ஆத்தியாத்மிக வித்யை. ஆத்தியாத்மிக வித்யை தெரிஞ்சுக்கிறவனும் ஆத்தியாத்மிக வித்யையும் ஒண்ணுதான் அப்படிங்கிற உண்மையாக்கும் சுத்த வித்யை. தனக்குள்ளேயே இருக்கிற ஆத்ம ஞானம் சாதகனுக்கு சாதனை செய்யறது வழியா தெரிய வர்றது. தேவி சுத்த வித்யை இண்டிகேட் பண்றா. தேவியோடு அழகு ஜாஸ்தி பண்ணுறது தேவியோடு பல்வரிசைகள். உள்ளே இருக்கிற சந்தோஷத்தை பிரகடிப்பிக்கிறதுக்காயிட்டு சிரிக்கிறத பல்லுகள் வெளியில காணறது. பல்லுகளுக்கு
പ്യുവർ വൈറ്റ് കളറാക്കുമുള്ളത്. ശുദ്ധവിദ്യയെ இந்த தேவியோடு பியூர் ஒயிட் கலர் பல்லுகள் இண்டிகேட் பண்ணுறது. 16 அக்ஷரங்கள் இருக்கிற தேவியோட மந்திரத்தை ஷோடசாட்சரி அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்ரீ வித்யா மந்திரத்தில் 16 அக்ஷரங்களாக்கம் உள்ளது. ஒரு வரிசையில் 16 பல்லு இருக்கிற மாதிரி. மேலேயும் கீழேயும் 16 அக்ஷரங்கள் வீதமாக்கம் உள்ளது. தேவிக்கு 16 அக்ஷரங்கள் மாதிரி இருக்கிற பல்லுகளாக்கம் உள்ளது. ஷோடசாட்சரி வித்யை ஆக்கும் இது இண்டிகேட் பண்றது. 26வது நாமம் கற்பூர வீடிகாமோத சமாகர்ஷ திகந்தரா. கற்பூரம், தாம்பூலம் இப்படியெல்லாம் இருக்கிற சுகந்த திரவியங்கள் அதிலேந்து உண்டாகிற சுகந்தத்தால எல்லா திக்குகளையும் அட்ராக்ட் பண்றவள் தேவி. ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், கஸ்தூரி, குங்குமப்பூ, ஜாதிக்காய், ஜாதிபத்ரி, பாக்கு, சுக்கு, வால்முளகு இப்படி இருக்கிறதெல்லாம் ചേരുംപടി ചേർത്ത് ഉണ്ടാക്കിற தாம்பூலத்தையாக்கும் இங்க கற்பூர வீடிகா அப்படின்னு சொன்னது. அந்த கற்பூர வீடிகா அப்படிங்கிற தாம்பூலம் போட்டுண்டு ஆமோதா ரொம்ப ரொம்ப ஆஸ்வதிக்கிறா தேவி. சமாகர்ஷ திகந்தரா நன்னா ഇതിനോട് സുഗന്ധത്തെ ആസ്വദിக்கிறதுக்காയിട്ട് അഷ്ടദിക്പാലകர்கள் ഓടി വരുവാളാം. தேவி தாம்பூலம் ஆஸ்வதிக்கிறத வாயில போட்டு மெல்லர்த்த திக்பாலகர்கள் അതിനോട് അപൂർവமான സുഗന്ധത്തെ ആസ്വദിக்கிறதுக்காയിട്ട് ഓടി വരുവാളാമേ. ஷோடசோபசார பூஜையில தேவி தேவர்களுக்கு பூஜாரி நிவேத்திய சமர்ப்பணத்துக்கு அப்புறம் தாம்பூலம் பக்தியோடு கூடிட்டு சமர்ப்பிப்பான். இந்த டைமிலியாக்கும் நிருத்தம், வாத்தியம், சங்கீதம் இதெல்லாம் தேவி தேவர்களுக்காയിട്ട് செய்யப்படுறது. தேவி ரொம்ப குஷியில இருக்கிற டைம் ஆக்கும் இந்த டைம். शुद्ध विद्यांगुरागार द्विज पंक्ति द्वयोज्वला कर्पूर वीडिगामोद समागर्ष दिगंतरा. शुद्ध विद्या अंगुर आगार शुद्ध विद्यांगुरागार शुद्ध विद्या अंगुर आगार द्विज पंक्ति द्वय उज्ज्वला द्वयोज्वला. शुद्ध विद्यांगुरागार द्विज पंक्ति द्वयोज्वला
കർപ്പൂര വീടിക ആമോദ കർപ്പൂര വീടികാമോദ കർപ്പൂര വീടിക ആമോദ സമാകർഷ ദിഗന്ധരാ കർപ്പൂര വീടികാമോദ സമാകർഷ ദിഗന്ധരാ